வரீங்க எதுங்கண்ணா? இதுவா? இது 80,000 மொத்தமாக 80,000ண்ணா. நீங்களும் வாங்கி பண்ணுங்க, அது ரொம்ப பண்ணிவிடுங்க. யூடியூப் இது பண்ணுறேன் நான் யூடியூப்ண்ணா. ஆமாம், நான் நெஞ்ச நக்கணுங்கிறக்கோசரலாம் எந்த ஒரு ஐடியாவிலையும் பண்ணல. இதெல்லாம் எல்லாம் என் மனசுலேருந்து தான் பண்ணுறேன். சும்மா நெஞ்ச நக்கிறேன்ட்டு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு வராதிங்க ப்ளீஸ். என்னோடய மனசை உடைக்காதீங்க மறுபடியும். ஆல்ரெடி அந்த தாத்தா அழுது என் மனசை உடைச்சிட்டாரு முக்கால்வாசி. நாங்கள் ராங்கோயில் போக விட்டாங்க. என்ன நடக்குது? பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த ரோட்டையே. எல்லாமே இப்படி டைவர்ட் பண்ணி போயிட்டுருக்குது. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து காசு தரேன். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேலே சம்பாதிச்சு தான் காசு தரேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. பட் இருந்தாலும் கண்ணில் தண்ணியாக கொட்டுச்சிங்க அந்த தாத்தாவுக்கு. மனசே கேட்கல எனக்கு. அதான் டக்குன்னு காசு எடுத்து வந்துட்டேன். கேபிடி டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தாங்க உங்கள் ராகுல். நானும் இங்கே நலம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொதல் ஆர்டர் எடுத்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கடியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. ஆக்சுவலாக 12 மணிக்கு நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். 3 மணி வரைக்கும் தான் இருந்துச்சு டைமு. 3 to 4 வந்து எப்போயுமே சனிக்கிழமை இருக்காதுன்னு வச்சிங்களேன். சரி இன்றைக்காச்சும் இருக்குன்னு நினச்சிட்டு காலையில் நேரமாக எழுந்து பார்த்தேன், அப்பயே காலி ஆச்சுங்க ஜிக்கு. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொதல் ஆர்டர் வந்து 76 ரூபாய்க்கு எடுத்துருக்குறோம். அண்ட் வந்து இங்கேருந்து பக்கம் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொடுக்குற டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். சரி ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம போய்ட்டு வேகமாக கொண்டு போய்ட்டு ட்ராப் பண்ணுவோம். அண்ட் பேசிட்டு கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெசேஜ் போட ஆரம்பிச்சிருவாங்க. சரி நம்ம போவோமா? லெட்ஸ் கோ, வாங்க போகலாம். சரி ஓகேங்க, நம்ம அப்படியே போவோம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பேசிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, டொயின் எப்பயும் போல் ஸ்டக் இன் டிராஃபிக்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, அப்புறம் பேசணும் இல்லைங்க, பேசாமல் எப்படி? சரி, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பேசுகிறது கொஞ்சம் டைமே போயிடுது. இனிமேல் கொஞ்சம் முன்னாடியே இன்ட்ரோ எடுத்து செல்லான்னு இருக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எப்பயுமே ஆர்டர் வந்து எடுத்ததுக்கப்புறம் இன்ட்ரோ பேசுகிறோமா, அதனால் ஒரு 5 நிமிஷம் டைமே போயிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துடுது டக்குன்னு நமக்கு, கொஞ்சம் வேகமாக போங்க, லேட் ஆகுதுன்னு. ஓகேங்களா? அது மட்டும் தான் ரீசனான்னு கேட்டால் அதுவும் கிடையாதுங்க. நம்மளுக்காக ஆர்டர் போட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டு நம்ம ஆர்டர் டெலிவரி பண்ணோம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு 3 நாளைக்கு முன்னாடி தான் பெட்ரோல் போட்டேன் 300 ரூபாய்க்கு. மறுபடியும் தேவையா என்னன்னு தெரியல, பார்ப்போம். காலியாக தான் சரி. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆனதுலேருந்து நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸே விடல. சரி, அதனால தான் இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து அப்படியே நம்ம சொமேட்டோ ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் விட போகிறோம். ஓகேங்களா? சர்வீஸ் விட்றதுல நான் வந்து வீடியோ போட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 76 ரூபா ஆர்டரை முடிச்சுட்டு அதுக்கடுத்த ஆர்டர் ஒரு 70 ரூபாய்க்கு எடுத்தால் தான் 150 ரூபாய்க்கு கிட்ட சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி ஒரு 4 ஆர்டராச்சும் எடுக்கணும். 3 மணி வரைக்கும் இருக்குது டைமு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 12:45 ஆகுது. ஆனால் எப்பயுமே டைம் ஆயிடுதுங்க. அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுது. ஒன்று நான் லேட்டாக வந்தேன், போன வாரம்லாம் நான் லேட்டாக வந்தேன். இந்த வாரம்லாம் நான் 12 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக ரெடியாகி கீழே வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கடியிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு 1/2 மணி நேரம். அப்பயே வரல. சரி, அப்புறம் 10 நிமிஷம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஃபோனு. கரெக்டாக அந்த டைம் வந்துச்சான். அப்படியே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரோ பேசிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கிட்டே வந்துட்டோம். அப்படியே நம்ம ஆர்டர் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு மொதல் ஆர்டர் டெலிவரி பண்ணலாம். ஓகேங்களா? என்னங்க இப்படியே போயிடலாமா? நம்ம இந்த பக்கம் தான் போக வேண்டியது இருக்குது. சரி, அப்படியே போயிடலாம். இந்த பக்கம் டேர்ன் ஆகி போயிடலாம். இதோ இங்கே தான் இருக்குது கடை. பேக்கு கீழே விடுவாமல் இருந்தால் சரிங்க. என்ன பண்ணலாம்? ரீச்சடி பிக்கப்பு இடம் வேணுமாங்கண்ணா? தள்ளி நிப்பாட்டுட்டு ஓகே. ஆர்டர் வந்து எடுக்க சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம போய் எடுத்துக்கிட்டு அப்படி போகலாம். எடுத்துக்கிறேங்கண்ணா. ஓகேங்க. 8796 தானே? 8796 தானேங்கண்ணா? 8796 தானே? ஓகே. இந்த நேரம் நான் எங்கேயோ பார்த்தேங்க, நேற்று தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஓனரு, கடைக்கார ஓனருன்னாவ
எங்கேயும் தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம அவ்வளோதான் பிக் பண்ணியாச்சு. பிக்டு ஆர்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிவன் ஆன் டைம். இப்போ நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா மேப்பை போட்டுடலாம். மேப் இருக்க பயமே, அக்கா இருக்க பயமே. ஃபஸ்ட்டு 2 இதையும் மாட்டிக்கணும். பொறுப்பாக மாட்டிக்கிட்டு பொறுப்பாக கொண்டு போய் கொடுக்கணும். தூரமாக இருக்குதுங்க, ஆனால் 15 நிமிஷங்கிறது ரொம்ப தூரம் தானே. பெட்ரோல் தாங்குமா தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் 3 நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து போடல இன்றைக்கி பெட்ரோலு. எல்லாம் நம்பிக்கையே, நம்பிக்கையோடு போவோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு ரூட்டை கரெக்டாக பிடிச்சிட்டோம்னு வச்சிங்களேன், எந்த இடத்துல கொடுத்துருக்குறானுங்க தான் தெரிய மாட்டேங்குது. மொட்டையே கொடுத்துருக்கானுங்களா, கொஞ்சம் தேடுற கஷ்டமாக தான் இருக்குது. கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ போயிட்டு அந்த பக்கம் திரும்பணும். போவோமா? இதுக்கு மேலே பட்டாசாக போயிடலாம். நமக்கு தெரியும்ட்டு எல்லாம் போனோம்னா வச்சிங்களேன், எங்கேயாவது போய் முட்டு சந்திர மாட்டிக்குவோம். நம்ம அக்காவை ஃபாலோ பண்ணி கரெக்டாகவே ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? அடாடாடாடாடா, இப்படி பண்ணி விட்டிங்களேப்பா. என்னப்பா நடக்குது இங்கே? கட்சி மீட்டிங்கா? என்ன மீட்டிங்கு? இங்கே என்ன நடக்குது? என்ன நடக்குது நண்பா? இப்படி பிளாக் பண்ணி விட்டிங்களே, போக முடியாதான் இதுக்குள்ளே. என்ன நடக்குதுன்னு கேட்டு வருமா ப்ரோ? இங்கே என்ன நடக்குது? ஸ்டேஜில் என்ன நடக்குது ப்ரோ? இல்லை என்ன இங்கே என்ன நிகழ்ச்சி எதுவும் நடக்குதா ப்ரோ? மாநாடா? சரி ஓகே ப்ரோ. என்னன்னே தெரியாமல் போனோம்னு வச்சிங்களேன், ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்லேயே இருந்துருவேன். என்ன இங்கே நடக்குது, என்ன இங்கே நடக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் முட்டுக்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டேன். மாநாடமா? ஜாலி தான் போங்க, எல்லாமே பிளாக்கு. என்னங்க இது ஒரே காற்று சவுண்டாக தான் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது ஒழுங்காக கேட்காது. இப்போ கேட்குன்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறது. இந்த கயிறை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா கயிற்றை கட்டி நான் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க கிணத்துக்குள்ள, நீந்தி வருவோம். அதெல்லாம் ஒரு காலம். இந்த பட்டு 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 நடிக்க ஆரம்பிச்சிருச்சா. இந்த வாள் பண்ணுற அட்டகாசம் இருக்குது. வாளுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்டில் தொங்கும் ஒரு வாள். அந்த வாழை வந்து பார்த்திங்கன்னா 2த்தையும் டைப் பண்ணி ஓட்டி விட்டோம்னா வச்சிங்களேன், இந்த சவுண்டு கேட்காது. 5 நாள் நல்லா இருக்குது. 6வது நாள் தட்டு தட்டுன்னு தட்ட ஆரம்பிச்சிடும் ஹெல்மெட்டை போய். 76 கொடுத்தோன்னா 76 ரூபா கொடுக்குறாங்கடா அப்படின்னு நினச்சா, 76 ரூபாய்க்கு ஒர்த்தான பிளேஸானு கேட்டால் ஒரு 10 ரூபா தான். எப்படி இருந்தாலும் 10 ரூபாய்க்கு மேலே தரமாட்டாங்க கிலோமீட்டருக்கு. ஐயோ, இதோ லைட்டாக மேடு ஏறி இறங்கினா போதும் கத்த ஆரம்பிச்சிருவான் தலைவன். டங்கு 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 டங்குன்னு. சரி வாங்க போய் விட்டுன்னு கொடுப்போம். எனக்கு வேறு ஒரு கவலை, மைக் வந்து பிடிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் நம்ம பேசுகிறதே ஒன்றும் கேட்காது. அப்புறம் கடைசியாக மியூசிக்கை போட்டு தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுற அன்றைக்கி பெட்ரோல் அடிப்போம். இன்றைக்கி பெட்ரோல் அடிக்காதனால மனசு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ காலியாகி நின்றுமோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் ராங்கோயில் போக விட்டாங்க. என்ன நடக்குது? பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த ரோட்டையே. எல்லாமே இப்படி டைவர்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. நாமளும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். வியூஸு தான் ஒன்றும் அந்த பாட்டை காணாங்க. இருந்தாலும் முயற்சியை வந்து கைவிடக்கூடாது. ஒரு வேலையை செஞ்சால் சின்சியாரிட்டி வேணும் அப்படின்றக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா விடாமல் போட்டுட்ருக்கிறேன். எனக்கும் வெறுத்து போச்சு தான், என்ன பண்ணுறது. செய்யும் தொழிலை வந்து விரும்பி பண்ணால் எதுவுமே விருப்பம் தான். அடாடாடா என்னென்னமோ பேசுகிறேனே. ஓகே, டேர்னிங் வந்துடுச்சு. டேர்னிங் பண்ணிட வேண்டிதான் வண்டியை. டேர்னிங்காக தான் வருது வழியே. வீட்டை வந்த காணாமே, வீட்டை வந்த பாட்டை காணாமே. எங்கப்பா இருக்கு? டிலேனா 15 நிமிஷம் கொடுத்துட்டு டிலேன்னு போட்டால் என்னடா அர்த்தம்? ஏண்டா சொமேட்டோக்காரங்களா? என்ன கரெக்டாக 3 நிமிஷம்.
யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ தூரம் வந்தோம், மறுபடியும் இவ்வளோ தூரம் பின்னாடி போகணுன்னா எவ்வளோ பெட்ரோல் ஆகும் முடியும் யோசிச்சு பாருங்கள். 76 ரூபா கொடுத்துருக்கானுங்க. நல்ல வேலை. நான் ஸ்விக்கியாக இருந்தால் எவ்வளோ தந்துருப்பானுங்க? 30 ரூபா தந்துருப்பானுங்க ஸ்விக்கிக்காரனுங்க. மனசாட்சி இல்லை தந்துருப்பானுங்க. இப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு தந்தாங்க. நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள். ஒருத்தர் வந்து எனக்கு மாற்றி விட்டார். 30 ரூபா ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு மாற்றி விட்டார் அவர். நான் இருந்துட்டு ஐயோ இவ்வளோ காசு அப்படின்னு நினச்சா போகுது எங்கேயோ கிராமத்துக்குள்ளாரில் கூட்டி போய் டேரிங்காக கூட்டி போய் கடைசியாக தேட விட்டுட்டாங்க. அங்கே கடைசியாக குடும்பமோன்ற சந்தேகம் வந்துருச்சு. அவங்க வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமே வந்துருச்சு. என்ன அங்கங்கே மாநாடு நடக்குது, எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு தெரியலையே மாநாடெல்லாம். நிறைய பேர் போகிறாங்க, வரிசையாக கோடியை நட்டு வச்சுருக்காங்களே. ஏதோ மியூசிக் அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன எங்கேருந்து வந்துச்சேன் இந்த அவ்வளோதான். இதில் டேர்ன் பண்ணுங்க, அப்படியே இப்படி திரும்பணும்னு வச்சிங்களேன். இந்த இதில் தான் கிட்ட வந்துட்டோம். இப்போ கரெக்டாக சொல்கிறாங்க அக்கா, டேக் தி செகண்ட் லெஃப்ட். ஆமாம், எடுத்துட்டா போச்சு. கிராமத்துக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்கப்பா. ஒன்று இதுதான் 2வது லெஃப்ட்டு. எங்கே ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. சொமேட்டோ நீங்களே ஆர்டர் போட்டீங்க? சொமேட்டோ ஃபுட்டு யாருங்கக்கா? அந்த வீடாங்க. சரி ஓகேங்க்கா. யார் ஆர்டர் போட்டது? பாட்டி நீங்களே ஆர்டர் போட்டீங்க சாப்பாடு? அங்கே நீங்களே ஆர்டர் போட்டீங்க? சரி ஓகே. இந்தாங்க அம்மா பார்க்கும். சில்லறையாங்க, சில்லறையாங்க. எதுங்கக்கா? 323ங்கக்கா. இப்போ எவ்வளோ தரணும் உங்களுக்கு? இன்னும் 77, 127 ரூபா தரணுமாங்க? அண்ணாங்க 23 ரூபா. எதுங்கக்கா? என்னதுங்கக்கா? கொங்கு தாங்க. ஐயோ இல்லைங்கக்கா, சில்லறை இல்லையே. ஆமாங்கக்கா, இருக்குமாங்க்கா உங்கள்கிட்ட? சரி, 323 ரூபாங்கக்கா. இந்த மாதிரி 323, 330 வந்துட்டாலே நம்மகிட்ட சில்லறை இல்லை. எதுங்கக்கா? ஆமாங்கக்கா, இது ஆர்டர்னால தான் என்கிட்ட சில்லறை இல்லை, கையில் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாம் சொமேட்டோவில் போகிறீங்களா, மேக்ஸிமம் கையில் தான் வாங்குற மாதிரி இருக்குங்கக்கா. இதான் ஆர்டர்னால கொஞ்சம் கிடைக்கலைங்க. 324 அச்சா மொத்தமாக பிடிங்கிச்சிங்க. இந்த ஆணி வந்து மொத்தமாக பிடிங்கிருச்சு. சில்லறை காசுங்க எங்கே இப்போ புது பரிசு தான் வாங்கணும். போச்சுரா. சரி ஓகே, புது பரிசு வாங்கிக்கலாம். 76 ரூபா 50 பைசா கிடச்சிருக்கு. ஓகேவா, கேட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துடலாம். இப்போ அப்படியே போவோமா? இந்த பக்கம் ஏதாவது ரூட் இருக்கான்னு தெரியல. அப்படியே போயிட்டு அந்த பக்கம் கட்டாயி போக முடியுமான்னு பார்க்கலாம். இது என்னங்க, முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டோம். நாம்ளும் ஒரு ரூட்டில் விட்டோம்னா கண்டிப்பாக மாட்டி வந்தோம். இங்கே ஒரு வண்டி இருக்குது, பின்னாடி வேறு நாய் ஒன்று இருக்குது. ஒரு புடி அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டானா முடிஞ்சுது என் கதை. அடடா என்னங்க இது, அங்கேயும் இங்கேயும் விட்டு லெஃப்ட்டில் விடுவோம். லெஃப்ட்டில் விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான், கிடச்சிரும், ரூட்டு கிடச்சிரும். ஒரு அவ்வளோதான். இப்போ எந்த முட்டு சந்தில் போய் மாட்ட போகிறோம் இல்லையா, அங்கங்கே முட்டு சந்தாக இருக்குது. எப்பா கிராமம்னாவே இதுதான் பிரச்சனை. இதோ வருங்க, எங்கேயும் கூட்டிகிட்டு போதே, போவோம், கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு போவோம். அதுக்கு நம்ம அப்படியே வந்திருக்கலாங்க, எல்லாம் ஒன்று தான். இல்லை இது சொத்து, நம்ம வந்த ரூட்டு சுற்று. நான் என்ன நினச்சேன்னா அந்த பக்கம் போனோம்னா ஸ்ட்ரெயிட்ஸ் வந்துருக்குன்னு நினச்சேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் சந்து இல்லை, ஒரு சந்து இல்லை, நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஆர்டர் நச்சுன்னு வந்துருச்சுன்னா போதுங்க, எனக்கு வந்து மன திருப்தி ஆயிரும். 2 ஆர்டர் நச்சுன்னு எடுத்துட்டோன்ற ஒரு மன திருப்தி நமக்குள்ளே இருக்கும்.
50 ரூபா 40 ரூபான்னு வந்துச்சுன்னா வச்சிங்களே ஓகே தான். 50 ரூபா 40 ரூபா வந்தாலே ஓகே தான் தோணுது. 100 ரூபா தாண்ட பேராசை தான் இருக்கக்கூடாது. 76 ரூபா எடுத்தால் 76 ரூபா இருக்கணும் மறுபடியும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. நான் 3 to 4 என்னால் எடுக்கவே முடியலைங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இப்படியே போயிட்டுருக்குது. 3 to 4 அப்படி என்ன பிஸியாக இருக்குதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை 3 to 4 விடவே இல்லையா ஜிக்கு? கட்ட வண்டி இருந்ததுன்னா நம்மளே கட்ட வண்டியை சைடு போட்டுச்சிங்க. கட்ட வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டி கெட்ட வண்டி கெட்ட வண்டி. ஐயையோ சோக்குமே முக்குதே. இப்படி ஒரு நிலைமையா நமக்கு? அப்படி தாண்டா, வேற லெவல்ரா நீ, வேற லெவல் மாசுரா நீ. அப்படியே போக வேண்டியதான். எங்கே போகலாம் எங்கே போகலாம்? அக்கா 1 லிட்டர் போடுங்கக்கா. ஜிபே பண்ணி விட்றேங்க. ஆ 103 ரூபா. ஓகேங்க. எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரில. இல்லை ஏன்னா தலைவர் காலங்காத்தாலே பகல்லே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாரு தனியாக போட்டு. நான் வேகம் வந்தனால அவர் தெரிஞ்சிருக்க மாட்டாரு. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மணி போட்டு காட்டுறேன். குடிமகனை காட்டுறேன். உண்மையான குடிமகன் அவர் தான். பகல்லே குடிச்சிட்டு ஜாலி பண்ணுறாரு பாருங்க. கண்ணாடி பார்த்து ஓட்டுறாரா என்னன்னே தெரியல. 2 மணிக்குள்ளே வந்தனால 45 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. அடுத்த தடவை பார்த்தா இன்னும் ஃபஸ்ட்டாக வரும். 26 ரூபா 30 ரூபா இந்த ரேஞ்சில் தான் வரும். 2 to 3 அந்தளவுக்கு வராது. 1 to 2 வந்தால் வேறு லெவலில் வரும் ஆர்டர். அப்படியே 1 மணி போட்டுவாங்க. டான் 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 டான். நம்மளே பார்க்குறேங்க. லுக்கு ஒருவேளை அவங்க ரெடி பண்ணி வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். நான் போய் கேட்டு வரலாம் அதுக்கும் ஒரு வார்த்தை. என்னாச்சு தாத்தா, இங்கே எதுக்கு வந்து நின்றுருக்குறீங்க? நீங்கள் ஓகே தானே? ஏன் அழுகுறீங்க? இந்தாங்க, அழுகாதீங்க. ஏன் அழுகுறீங்க? ஏன் தாத்தா அழுகுறீங்க? இப்போ நீ ஓகேவா? நீ ஓகேவா? நீங்கள் ஓகேவான்னு கேட்டேன். அழுகுறீங்க கேட்கலையே உங்களுக்கு? எது தாத்தா? பசிக்குதான்? சரி சரி சரி. நம்மகிட்டே காசில் தாத்தா இவ்வளோ தான் நம்மளால் கொடுக்க முடியும். சரி ஓகே தாத்தா. தாத்தா இருங்க, ஒரு 10 ரூபா கொடுப்போம். மனசு கேட்கலாம். தாத்தா என்ன தாத்தா? சாப்பிடுங்க போயிட்டு. ஓய் என்ன தாத்தா? இந்தாங்க சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்க. சரி ஓகே. உண்டி கொடுத்தாரு உயிர் கொடுத்தாரு அப்படின்றது வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா? சரி இப்போ நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஆர்டர் ரெடி. அம்மா அண்ணா இதுதாண்ணா எடுத்துக்கிறேன். எனக்கு மனசே கேட்கலிங்க. அந்த தாத்தாவுக்கு மறுபடியும் ஏதோ பண்ணணும்னு தோணுது. காசு அவ்வளோதாங்க இருக்குது. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சுல்ல காசு. நானே பிச்சை எடுக்கணும். சரி ஓகே, நம்மளால் முடிஞ்சு தந்தாச்சு. அப்புறம் என்ன, சாப்பிட சொல்லி தந்தாச்சுல்ல, போய் அந்த காசு சாப்பிட்டோம். நீங்கள் ஹாப்பி தானே டீச்சர்? நான் காசு தந்ததில்ல. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து காசு தரேன். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேலே சம்பாதிச்சு தான் காசு தரேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. பட் இருந்தாலும் கண்ணில் தண்ணியாக கொட்டுச்சிங்க அந்த தாத்தாவுக்கு. மனசே கேட்கல எனக்கு. அதான் டக்குன்னு காசு எடுத்து வந்துட்டேன். ராஜாஜி கோச்சிங் சென்டருங்க ப்ரோ. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா
தாண்டி வந்துட்டீங்க, கொஞ்சம் முன்னாடி போகணும். இந்த அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சந்து நினைக்கிறேன், இந்த சந்து கிடையாது, அந்த மரத்துக்கிட்ட இருக்கும் ஒரு சந்து. அந்த சந்து வழியாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு ஸ்கூலோண்ட ஒன்று வரும், அந்த பெரிய கேட்டு வரும் ப்ரோ. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா வச்சுங்களேன், இப்படி சந்தை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கேட்டு பெருசாக தெரியும், அரசு ஸ்கூலாட்டம் ஒன்று காட்டும். அந்த ஸ்கூலுக்குள்ளேயே போயிட்டு அங்கே தான் நடக்குது. அது ராஜாஜின்னு எழுதியிருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்கூல் பேர் போட்டு எழுதியிருக்கோம். நீங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மரம் நிறையா இருக்கும், அந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே தான் வந்து ராஜாஜி இருக்கும். ஓகேவா ப்ரோ? சரி ப்ரோ, இங்கே தான் உட்காருங்க, நான் கொண்டு போய் விட்றேன். உட்காருங்க. ஏன்னா நானும் இப்படி தான் ஒரு டைம் அலைஞ்சேன் ப்ரோ, ராஜாஜி இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கண்டே பிடிக்க முடியல. நான் பேங்கிங் படிச்சிருக்கேன் ப்ரோ, இங்கே வந்து கேட்டேன் 10,000 சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து இங்கே சேரல. இல்லை ப்ரோ, இங்கே ஃபஸ்ட் டைம் சேரணுன்னா சேரலாம், ஸ்டேட் ஃபஸ்ட்டில் இங்கே வந்துருக்குது. ஆக்சுவலாக நான் பேங்க்கு படிச்சுட்டு இருக்கனால சும்மா டெஸ்ட் பேட்ச் மட்டும் எழுதி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன், 10,000 கேட்டாங்களா. அந்த அளவுக்கு நம்ம வேண்டாம், ஒருத்தர் நம்ம நெட்லேயே பார்த்து எழுதிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ. அப்படியே இறங்கிறீங்களா ப்ரோ? இதோ இல்லை போயிட்டு இருக்கிறாங்களே, இதோ இதான் ப்ரோ, இந்த ஆட்டோ நிற்கிதுல்ல, அங்கே தான் போயிட்டு ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் கட்டணும் நீங்கள். சரி ஓகே ப்ரோ. எதுங்க ப்ரோ? ட்ரை பண்ணேன். ஓகே ப்ரோ. இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மொத்தமாக இருந்தால் பரவாயில்ல ப்ரோ, மந்த்லி. ஓகே தான் ப்ரோ. ஓகே, நீங்கள் அந்த ஆட்டோ இருக்குதுல்ல ப்ரோ, அந்த ஆட்டோ கிட்ட வந்து 2 அக்காவுக்கு வந்திருப்பாங்க. அந்த அக்கா வரலைன்னா அங்கே வெயிட் பண்ணுங்கள், வந்துடுவாங்க. வந்துட்டு நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி அவங்க மேக்ஸிமம் ஃபீஸ் கட்ட தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டுங்க, முன்னாடி காசு கொடுத்துறாதீங்க. சரி ஓகே ப்ரோ. நோ வரிஸ். உதவின்னு கேட்டு வந்துட்டா இறங்கிடணுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி திரும்பி போகணும். செம்ம டைட் ஆகிட்டார் ஆள், பார்க்கவே அவ்வளோ சொருவாக இருந்தார், பார்த்தீங்களா இல்லையா? பின்னாடி வந்துட்டு இருக்கீங்களா, பார்க்குறதே இல்லைப்பா, அவர் பாட்டு திருப்புறாரு. இன்னும் கரெக்டாக 10 நிமிஷம் இருக்குது. ஆக்சுவலாக போன ஆர்டரு 15 நிமிஷம் தான், 70 ரூபா கொடுத்தாங்க. இந்த ஆர்டரும் 15 நிமிஷம் தான். எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியுமா? 46 ரூபா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு தானேங்க, ஃபஸ்ட்டு அடை கத்திக்கினே இருக்குது, டங்குன்னு அடிச்சுக்கிட்டு. எனக்கு தெரிஞ்சது லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன், பார்ப்போமே. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. அவர் அழுதாருல தாத்தா, எதுக்கு அழுதாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. நானும் கேட்டேன், சொல்லவே இல்லையா. மனசே கஷ்டமாக இருக்குதுங்க. ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்காம நம்மள உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? அதே தான். 20 ரூபா கொடுத்துட்டேன், போதும் தானேங்க. நம்மக்கிட்ட காசு இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் அதனால தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதே விட்டுட்டேன். நம்ம காசில் கொடுக்குறதும் வித்தியாசம் இருக்குது தானே, நம்ம காசு கொடுக்குறதும் வேறு காசு கொடுக்குறதுக்கும். நமக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ நம்ம கொடுப்போம் காசு, எல்லாத்துக்கும் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவோம், எல்லாத்துக்குமே செய்வோம். அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருக்குங்க. நான் நெஞ்ச நக்கணுங்கிறக்கோசரலாம் எந்த ஒரு ஐடியாவிலையும் பண்ணல. இதெல்லாம் எல்லாம் என் மனசுலேருந்து தான் பண்ணுறேன். சும்மா நெஞ்ச நக்கிறேன்ட்டு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு வராதிங்க ப்ளீஸ். என்னோடய மனசு உடைக்காதீங்க மறுபடியும். ஆல்ரெடி என் தாத்தா அழுது என் மனசை உடைச்சிட்டாரு முக்கால்வாசி. கோயிலில் ஏதோ விசேஷங்க, சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டு வந்துடுவோமா, உள்ளுக்குள்ளே வந்து பிரசாதமாக இருக்கும் போலையே குண்டாவாக அடிக்க வச்சுருக்குறாங்க. ஆமாங்க, சாப்பாடு தராங்க, என்ன பண்ணலாம் இருங்க. இந்த ஆர்டரை கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு சாப்பாடை போட்டு அப்படியே கிளம்பிடும். என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி சாப்பாடெலாம் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயில் சாப்பாடெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு கோயில் சாப்பாடு பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இந்த தம்பி இப்படி தான் கொடுக்கணும். ஓகே, இப்படி தான் கொடுக்க சொல்கிறாங்க சொமேட்டோக்காரங்க.
எங்கே நிற்கிறதுன்னு இல்லை, நம்ம கோயில் சாப்பிட போய் வேட்டையாட போகிறோம். வேட்டை வேட்டை வேட்டை. నాగతాని నాగతాని నీరుమయి మలనునే నాగతాని 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 నీరుమయి మలనునే నాగతాని నాగ அண்ணா 6687 தானேங்க? 6687 என்னது கேமராண்ணா. இருக்குது இது சும்மா விளாகாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறேண்ணா. விளாகாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். போகிறது வர்றது அப்படியே சொமேட்டோ ஓட்டுறேன்ல, என்னென்ன பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறேன். எதுக்குண்ணா? வழி அப்படியே பார்த்துக்கிற மாதிரிங்களா? அப்படியே புதுசாக சொமேட்டோ ஓட்டுறாங்களா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா, அதை அப்படியே காட்டுவேன். அப்படியே போகிறீங்க வரீங்க. எதுக்குண்ணா? இதுவா? இது 80,000 மொத்தமாக 80,000ண்ணா. நீங்களும் வாங்கி பண்ணுங்க, சும்மா பண்ணி விடுங்க. யூடியூப் இது பண்ணுறாங்களா? நான் யூடியூப்ண்ணா. ஆமாம் யூடியூப். சரி வாட்டா. சரி ஏதோ டிப்ஸ் அனுப்பியிருப்பாங்க போல. இல்லை அவாய்ட் ட்ரிங்கிங் இந்த பில்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் கஸ்டமரும். அவாய்ட் ட்ரிங்கிங் இந்த பில்னால் அப்புறம் வந்து வெளியே நிற்கணும், வாங்கணும்ல கரெக்டாக. கோயிங் ஆஃப்லைன் ஆஃப்டர் திஸ் ட்ரிப்பு. சரி வாங்க, இப்போதைக்கு நம்ம வந்து லொக்கேஷனை ரீச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். 12 நிமிஷம். ஐயோ வேறு லெவலு வேறு லெவலு. அவ்வளோதான், நம்ம வீடியோ அப்லோட் பண்ண மாதிரி தான். நாம் போகிற சந்து தான் எல்லாம். ரைட் ரைட் ரைட். நீ தான் ஆர்டர் போட்டதீங்களாங்க? ஒரே நிமிஷம் இருங்க, அப்படி பார்த்துட்டு. 174 ரூபாய். 174 ரூபாங்க. 174. ஒரே நிமிஷம் இருங்க. எவ்வளோ வச்சுங்க? 80 60 தரணுமாங்க. சரி ஓகேங்க. கஸ்டமர் செட் தேங்க்யூ சப்மிட். கெட் நெக்ஸ்ட் ஆர்டர். ஏதாவது ஆஃபர் கொடுத்து நமக்கு காசு ஒரு 1000 ரூபா போட்டு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். 196 ரூபா சம்பாரிச்சிட்டாங்க இன்றைக்கி, வேறு லெவலில். இப்போ ஆனால் 3:16 ஆயிடுச்சு. அவ்வளோதான், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைனுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? இனிமேல் வேஸ்ட்டு தான் இருக்கிறது. நான் உங்களுக்கு வந்து வீட்டு பக்கம் போயிட்டு எவ்வளோ சம்பாரித்தேன் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட்டில் அது வந்து அப்படியே உங்களுக்கு வரும். இல்லை இப்போயே சொல்லிடுறேனே, அப்படியே போகிற வழியிலே அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே போகிறேன், அப்படியே பார்த்துக்குங்க. 3 ட்ரிப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2.8 லாகின் ஹவர்ஸு, 3 ஆர்டர்ஸு, அப்புறம் ஏர்னிங்ஸ் ஃபார் டுடே எவ்வளோ? 196 ரூபா 64 பைசா. ஓகேங்களா? ஆர்டர் ஏர்னிங் எவ்வளோ? 196 ரூபா 64 பைசா. சேம் பப்பி சேம். சரி ஓகே. டேஞ்சரஸ் ரோடுங்க, வெரி வெரி டேஞ்சரஸ் ரோடு. சரி ஓகே டீச்சர், இதோட இந்த விலாகை ஸ்டாப் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த விலாகில் சூப்பரான அட்டகாசமான த்ரில்லிங்கான வேறு லெவலில் இருக்கக்கூடிய இன்னொரு சொமேட்டோ விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே பாய்.